வணக்கம். இந்த வீடியோவில் 20% முதல் 30% வரை அதிகரித்த மாத பென்ஷன் ஓய்வூதியர்களுக்கு வழங்க வந்த 4 ஹாப்பி தகவல் குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய மாநில அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் மற்றும் மாற்றம், அகவிலைப்படி அகவிலை நிவாரணம் நிலுவைத் தொகை, எட்டாவது ஊதிய குழு பற்றிய தகவல்கள், அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு உயரும் சம்பளம், ஓய்வூதியம் கணக்கீடு பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மிக அதிக வயதான ஓய்வூதியர்களுக்கு உடல்நிலையினை கருத்தில் கொண்டு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது சார்ந்து லோக்சபாவில் எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருப்பதாவது: 6வது மத்திய சம்பள கமிஷன் ஒப்புதலின்படி 80 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 20% கூடுதல் ஓய்வூதியமும், 85 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 30% கூடுதல் ஓய்வூதியமும், 90 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 40% கூடுதல் ஓய்வூதியமும், 100 வயதை கடந்த ஓய்வூதியர்களுக்கு 100% கூடுதல் ஓய்வூதியம் அடிப்படையில் வழங்கப்படும். ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும். இந்த வயதை எட்டியதும் தானாகவே கூடுதல் பென்ஷனை வங்கிகள் வழங்க துவங்கும். வயது கூடும்போது அவர்களின் உடல்நிலையை கருத்தில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவுரைகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் வங்கிகளுக்கு அவ்வப்போது அரசு வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ குறித்த உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.